ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் இருக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அநேக நேரத்தில் நம்ம நிறைய காரியத்தை யோசிச்சுட்டு எதை குறித்து யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் எப்படி வெளியில் கொண்டு வருவார், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எப்படி வெளியில் கொண்டு வருவார், நீங்கள் நிறைய நம்ம அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எதை பற்றி யோசிக்காத, என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய மகிமையையும் அபிஷேகத்தை நீ சுமந்து பாரு, மற்ற எல்லா காரியத்தையும் நான் உனக்கு மாற்றுவேன். நான் உங்களுக்கு இப்படி புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் தேவ பிரசன்னத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் சுமப்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அபிஷேகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் சுமக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு எதையோ சுமந்துட்டு இருக்கிறோம். அதனால கர்த்தர் மேல் உங்களோட பாரத்தை வைத்து அவரே ஒன்று ஆதரிப்பார் என்ற வார்த்தையும் பண்ணி தேவ பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையை நீங்கள் சுமந்து பாருங்க. தேவையில்லாத எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்மை நீக்குவார். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளை, நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் உங்கள் பிரசன்னத்தை சுமக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றார். உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து பாருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தான் உங்களுடைய அவரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.